மீட்பருயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே ஆசி செய்திடுவா அருள்மிக அளிப்பா. அம்பரம் தனில் எனக்கார் ஜெபிப்பா. ஆசி செய்திடுவா அருள்மிக அளிப்பா. அம்பரம் தனில் எனக்கார் ஜெபிப்பா. மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே
மார்க் 5:41 இயேசு அந்த சிறு பிள்ளையின் கையை பிடித்து சிறு பிள்ளை எழுந்திர தலித்தாகும் என்று சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா, எவீரும் நினச்சிருப்பார் ஆண்டவரை எப்படியாவது இவா உயிர் போகிறதுக்குள்ளே வந்துடணும், கையை பிடிக்கணும், தூக்கணும், சுகப்படுத்தணும்னு நினச்சிருப்பார். ஆனால் அதுக்குள்ளே லேட் ஆகிடுது, சந்தடி ஏற்படுது, அவள் இறந்து போயிடுறா. கலங்கி போய் நிற்கிறாரு. ஆண்டவர் கலங்காதுன்னு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு கதவை பூட்டிட்டு சிறு பெண்ணே எழுந்துரு என்று செத்துப்போன அவளை கையை பிடித்து தூக்குகிறார். உடனடியாக அவள் உயிரோடு கூட எழும்புகிறார். நிறைய நேரங்களில் நம்ம இந்த எவிரு மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிடணும், இந்த நாளுக்குள்ளே வந்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடணும் என்று ஆண்டவருக்கு நான் கண்டிஷன் போடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வேன், ஆனால் நீ நினைக்கிறபடி அல்ல, நான் நினைக்கிறபடி என்று.
ஏனென்றால் நாம் நினைப்பதை விட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு பொழுதும் டூ லேட் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. ரொம்ப தாமதமாயிடுச்சு, நீ இயேசு வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எந்த நிலைமையிலும் இயேசு வருவார். எப்படிப்பட்ட நிலைமையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நமது விடுதலையின் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய புதிய ஜனங்கள் வந்திருந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றன. ஜனங்கள் பொறுமையை காத்திருந்து ஜெபித்து சென்றார்கள். அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஜெபித்த உழைத்த அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிறைய இடங்கள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கில் ஜனங்களை நாம் அங்கே வைத்துக் கொள்ளலாம். எனவே யார் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறீர்களோ நீங்கள் வரலாம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெறுகின்றது. நல்ல ருசியான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம் முதல், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டானால் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். ஆபிரகாம் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், எவ்வளோ ஒரு நீதிமான், எவ்வளோ ஒரு உத்தமன் என்பதை இந்த இடம் காண்பிக்கிறது. நீண்ட கால நண்பர்கள் ஆபிரகாமும் லோத்துவும். ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், லோத்தையும் ஆசீர்வதிச்சார். இரண்டோருடைய மந்தையும் பூமி தாங்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு பெருக்கம், ஆசீர்வாதம் பெருக்கும், செழிப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை, மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. உடனே தான் ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறார், ஐயா நமக்குள்ள வாக்குவாதமே வேண்டாம், நம்ம மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதமே வேண்டாம், நம்ம என்ன சகோதரர்கள், எதுக்கு நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீங்கள் வலது பக்கம் போயிட்டீங்கன்னா நான் இடது பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த உத்தமனாகிய ஆபிரகாம் தன்னுடைய நண்பன், நீண்டகால நண்பனாகிய லோத்து விடத்தில் பணிந்து குனிந்து மிகுந்த தாழ்மையோடு அன்போடு பேசுவதையும் எவ்வளோ அழகாக விட்டு கொடுப்பதையும் பார்க்கிறோம். ஒரு பார்ட்டிஷன் வருது, ஒரு பிரிவினை வருது. அந்த நேரத்தில் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆபிரகாம் நம்ம கற்றுக் கொடுக்கின்றார். நான் பெஸ்ட்டு எடுத்துக்கிறேன், நீ மிச்சம் இருக்கிறது போன்னு அவர் சொல்லலாம். அந்தளவுக்கு அவருக்கு தகுதி இருந்தது. ஆனால் அப்படி சொல்லலை, நீ எதுனாலும் எடுத்துக்க, நீ விட்டு வைக்கிறது நான் எடுத்துக்கிறேன். கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்ததுனால தானே அப்படி சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியுமா? அவர் எவ்வளோ ஒரு பெரிய நீதிமானாக இருந்தார், ஆண்டவருடைய சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். ஆண்டவர் அவரை எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் தகப்பனாக வைத்தார். பரலோகத்தில் நாம் போகும்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நம்மை வரவேற்கிற அளவிற்கு அவர் முக்கியத்துவத்தை பெறுகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் விட்டு கொடுக்கிற ஒரு தாராளமான மனப்பான்மை அவருக்குள்ளே இருந்தது என்று நாம் காண்கின்றோம். இதுதான் ஆண்டவர் அவரை இவ்வளவு நேசிக்க வைத்தது. இன்றைக்கு விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் என்பது பொதுவாகவே யாரிடத்திலும் இல்லவே இல்லை. தெருவோரத்தில் தண்ணி பிடிக்கும் போது கூட, வரிசையாக குடத்தை வச்சுட்டு வரும்போது கூட விட்டு கொடுக்கறதுக்கு மனசில் ஒரே சண்டை. பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுக்கு உள்ளே ஏறும் போகும்போது விட்டு கொடுக்கறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை, நான் தான் உட்காருவேன்னு ஒரே சண்டை. எல்லா இடங்களிலுமே இன்றைக்கி விட்டு கொடுப்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இல்லவே இல்லை. தங்கள் உரிமைக்காக போராடுவதை தான் எல்லா இடங்களிலும் வழக்கமாக வைத்திருக்கிறார். ரோடு மறியலாக இருக்கட்டும், இல்லைன்னா கலகங்களை செய்வதாக இருக்கட்டும். காரணம் என்ன? எங்கள் உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் என்று. ஆபிரகாமுக்கு இல்லாத உரிமையாக இங்கே லோத்துக்கு இருக்கிறது. அவருக்கு தான் எல்லா உரிமையும் இருந்தது. ஆனால் அவர் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததுனால விட்டு கொடுக்குறவராக இருந்தார். நீ எங்கேனாலும் போய் எடுத்துக்க, எதனாலும் எடுத்துக்க, நான் மிச்சத்தை நான் எடுத்துக்கிறேன்.
இது தேவனுடைய பார்வையிலே விட்டு கொடுப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு குணமாக இருக்கிறது. பொதுவாக மனிதரிடத்தில் இது இல்லை என்பது இன்றைக்கு வருத்தத்தை நமக்கு தருகிறது. யார் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருங்கள். என்ன தைரியத்தில் அவர் அப்படி சொல்கிறாருன்னா, நீ எவ்வளோ பெஸ்ட் எடுத்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாருன்னா, கர்த்தர் எங்கே போனாலும் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற உறுதியான நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. அந்த நம்பிக்கை அவரை என்னன்னாலும் எடுத்துக்க சொல்ல வைத்தது. அப்படி என்றால் நாமும் அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். நம்மகிட்ட யாருனாலும் எதனாலும் எடுத்துக்கொள்ளட்டும், பாகப்பிரிவினையின் போது நமக்கு அநியாயம் நடக்கட்டும், நண்பர்கள் நம்மிடத்திலிருந்து வஞ்சித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும், பரவாயில்லை. எது எப்படி போனாலும் தேவன் எனக்கு போதும், ஆண்டவரே எனக்கு பங்கு, அவர் எனக்கு போதும், அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். என்னை இருந்து எவ்வளோ எடுத்தாலும் அதன் கண்ணு முன்னால் நான் பயங்கர பல மடங்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் தேவன் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நான் தாராளமாக விட்டு கொடுத்து விடுவோம். நம்மை யாரும் ஏமாற்றும் பொழுது நமக்கு அது பெரிதாக தெரியாது. பரவாயில்லை, பரவாயில்லை, ஆண்டவர் உன் கண் முன்பு என்னை ஆசீர்வதிப்பார் பார் என்று சொல்லி நாம் தாராளமாக முன்னேறலாம். இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இன்றைக்கு அனைத்து கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குமே வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பாருங்கள் 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகமான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அழகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்து போனார். இவ்வளவு பெருந்தன்மையோடு ஆபிரகாம் சொல்லும்போது அந்த லோத்து சுயநலத்தோடு கூட அவர் அங்கே பார்க்கிறார், ஆண்டவருடைய தோட்டத்தை போல சோதோம் குமாரா மிக செழிப்பானதாக பணக்கார நாடாக இருந்ததுனால நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு மிக சிறப்பானதை எடுத்துக்கொண்டு அவர் போயிட்டார். கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு பெருந்தன்மையே இல்லை லோத்துக்கு. நம்ம ஜூனியர், நம்ம தான் விட்டு கொடுக்கணும். நீங்கள் செழிப்பான இடத்துக்கு போங்கய்யா, நான் சாதாரணமான இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி அவர் சொல்லாமல் பெஸ்ட்டான இடம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு சுயநலத்தோடு கூட அவர் அந்த இடத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார். ஆபிரகாமை குறித்து அவருக்கு கவலை இல்லை, முழுவதும் சுயநலத்தோடு அவர் போனார். இவ்வளவு வருடமாக அவர் ஆபிரகாமோடு இருந்த காலத்திலெல்லாம் ஆண்டவர் எதற்காக அதை அனுமதித்தார்? தகுதி இல்லாத இந்த நபர் ஆண்டவருடைய தாசனாகிய ஆபிரகாமுடைய தோள்களில் பிரயாணிக்க ஏன் அவர் அனுமதி கொடுத்தார்? இத்தனை வருடமாக ஏன் சேர்த்து வைத்திருந்தார்? எப்படியாவது இந்த லோத்து என்னை குறித்து அறிந்து கொள்ள மாட்டானா? ஆபிரகாமை போல அவனும் நீதிமானாய் மாற மாட்டானா? இவன் ஆபிரகாமோடு இருக்கிறானே என்று பொறுமையாய் ஆண்டவர் காத்திருந்தார். அவர் காத்திருந்த காலம் மட்டும்தான் இப்போ ஆபிரகாமோடு இருக்க முடிஞ்சது. இப்போ அந்த காலம் முடிஞ்சிருச்சு. உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், துரோகிகளாய் சண்டாளர்களாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும், உங்களை பார்த்தாவது அவங்க நல்ல பாடங்களை கற்றுக்கிடட்டும், நல்லவங்களாக மாறட்டும், தங்கள் தீயான வழிகளை அவர்கள் விட்டு விடட்டும், உங்கள்கிட்ட இருக்க நல்ல காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ளட்டும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை மாற்றிக்கொள்ளட்டும் என்றுதான் ஆண்டவர் இவ்வளோ காலம் அவங்கள விட்டு வச்சுருந்தார். உங்கள் கூட இருந்து அவங்க எவ்வளோ அநியாயத்தை போனால் கூட அவர் பொறுத்துக்கிட்டார். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இனி இவங்க என் தாசன் கூட வச்சாலும், என் பிள்ளை கூட வச்சாலும் இவங்க பாடத்தை கற்றுக்க போகிறதில்ல, இவங்க திருந்த போகிறதில்ல, இவங்க பொல்லாத வெளிகளை விட்டு மனம் திரும்ப போகிறதில்லைங்கிறத ஒரு முடிவுக்கு ஒரு பாயிண்டில், ஒரு டைமில் முடிவுக்கு வராரு. உடனே தான் அந்த பிரிவினை வந்துடுது. அதில் இப்போ தான் உங்களை விட்டு போகிறவங்க எல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு அப்பவும் மனம் திரும்புதெல்லாம் கிடையாதுங்கிறது இந்த பார்ட்டிஷனே தெரிஞ்சுக்கலாம். அவங்க இருதயம், லோத்துடைய இருதயம் உணர்வே அடையாளங்கிறது இந்த பார்ட்டிஷனில் கற்றுக்கலாம். முழு சுயநலத்தோடு அடிச்சிடலக்குன்னு சொல்லிட்டு சரிப்பான இடத்துக்கு போனார். என்னைக்கு இந்த ஆபிரகாமை விட்டு இந்த லோத்து பிரிந்தாரோ அப்பொழுது அவருக்கு மிக பயங்கரமான அழிவு காத்திருந்தது, பாதாளம் வாய் திறந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இந்த சோதோம் குமாரா அவ்வளவு பாவிகள் நிறைந்த கொடூரமான பாவ செயல்களில் ஈடுபடுகிற கர்த்தராலே சங்காரகாரம் பண்ணப்படுகிற அந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்த அந்த இடம் தான் இந்த சோதோம் குமாரா. எப்போ ஆபிரகாமை விட்டு அவர் போனாரோ அப்போ அந்த அறிவை நோக்கி அவர் போய் அங்கே போய் கூடாரத்தை போட்டார்னு பார்க்குறோம். என்னைக்கு அந்த சோதோம் குமாரெல்லாம் கூடாரம் போட்டாரோ அன்னைக்கே அவர் கதை முடிஞ்சுது. அவ்வளவுதான், சாபம் ஆரம்பிச்சிருச்சு. ஆசீர்வாதமான காலம் முடிஞ்சு சாபம் ஆரம்பிச்சிருச்சு.
நன்மை முடிந்து தீமை ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் இவர் ஆபிரகாம் எனப்பட்ட அந்த நீதிமானுடைய பாதுகாவல் அரவணைப்பிலிருந்து வெளியே வந்துட்டார். கொடூரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் அழிவிலே போய் கூடாரத்தை போட்டாராம். நல்லா தெரிஞ்சுங்க, யாரெல்லாம் உங்களை விட்டு தூரமாக போகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறாங்களோ, ரொம்ப காலம் உங்கள் கூட இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு, ரொம்ப காலம் உங்கள் கூட இருந்து சுகங்களை அனுபவித்து, உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு, உங்கள் கூட இருந்து எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சுட்டு இப்போ சுயநலத்தினால யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களோ அப்போ அவர்களுக்கு மிக பெரிதான அழிவு காத்திருக்கிறது. இதனால் வரைக்கும் ஆண்டவர் அவங்க மனம் திரும்பிட மாட்டாங்களாங்கிறத அவங்க கூட பிரயாணம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார். இப்போ அவங்க பிரயாணம் பண்ணது முடிவு வந்துருச்சு. இவன் மனம் திரும்ப மாட்டானான்னு விட்டுட்டார். அதனால இந்த சோதோம் குமாரா தான் அவங்களுக்கு காத்திருக்குது. மிக கொடூரமான நாட்கள் தான் அவர்களுக்கு காத்திருக்குது. மிக கொடூரமான மனிதர்கள் தான் அவங்களுக்காக காத்திருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்து வந்தவர்கள் எல்லாம் நாசமோசம் அடைவார்கள். உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், ஒன்றுக்கும் உதவாமல் போவார்கள் என்பதுதான் இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்ளுகிற வெளியேற பெற்ற பாடமாக இருக்கிறது. பிரித்துக்குரியவர்களே, இதைத்தான் நாம் இங்கே காண்கின்றோம். அந்த ஆபிரகாம் எனப்பட்ட மனுஷனை வெளியே வந்தால் அழிவுதான். ஏசப்பா பிள்ளைகளை விட்டு வெளியே வந்துட்டாலே அழிவுதான். யாரோடு நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருங்க. அவங்களோடு ஒரு உறவை உண்டாக்குங்க. அவங்க கூட விட்டு விலகிடாதீங்க. அவங்களுக்கு வர்ற ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு வர்ற ஆடு மாடுகள்லாம் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு வர்ற பழங்களெல்லாம் உங்களுக்கும் வரும். நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதோடு கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபத்தின் காலங்கள் ஆரம்பித்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்து போனவர்கள் யாரும் நன்றா இருந்ததாக பைபிள் வாசிக்கவே முடியலை. ஆண்டவர் இஸ்ரவேலை விட்டு வெளியே போனவங்க யாராவது நல்லா இருந்தாங்களா? என்னாச்சு? நம்ம நவோமிக்கு புருஷன் பிள்ளை 2 பிள்ளைகளை கூட்டு போனான். இஸ்ரவேலை விட்டு வெளியே போன மோவாவுக்கு போனதுனால புருஷனும் பிள்ளைகளும் சேர்த்து ஒரு பரிதாபமாக மாறா, என் வாழ்க்கை ஒரு மாறான்னு சொல்லிட்டு அவள் திரும்பி வர வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. மருமகளுடைய சம்பாத்தியத்தில் அவள் வாழும்படியான ஒரு பரிதாப நிலைமை. இருப்பினும் அந்திம காலத்தில் அவள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தபடினாலே கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை விட்டு வெளியேறுகிறவர்கள், சபையை விட்டு வெளியேறுகிறவர்கள், ஊழியத்தை விட்டு வெளியேறுகிறவர்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நவோமிகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எத்தனையோ பேர் நவோமியை போல ஊழியத்தை விட்டு, இந்த ஊழியத்தை விட்டு வெளியேறி போனவர்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் பேர் கிடையாது. அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த பைபிள் சொல்லி கொடுக்கிறது. லோத்துக்கு என்ன நடந்தது, நவோமிக்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்து. தேவனுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்பிலிருந்து, பாதுகாப்பிலிருந்து வெளியே போவது மிகப்பெரிய ஆபத்து. அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், இறைவனிடத்தில் மன்றாடுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் மனம் இறங்குவார். அந்த ஊழியத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த பாதுகாப்பை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடும் என்பதையே சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு நமக்கு அது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகின்றவராக, நம்மோடு அவர் இடைபடுகின்றவராக அவர் இருக்கின்றார். எல்லா கல்லூரியில் நான் படித்த காலத்தில் ஒரு பெரிய வாலிபர் சேனையை ஆண்டவருக்காக எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். அப்போது அந்த காலேஜ் விட்டு நான் போக வேண்டிய நேரம் வரும்போது யார் அடுத்தாப்புல, எனக்கு அடுத்தாப்புல நான் நியமிக்கணும், தலைவராக நியமிக்கணுங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா நிறைய பசங்க நல்லா லீட் பண்ணுறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா மெசேஜ் கொடுக்குறாங்க. அதில் ஒருத்தர் தானே எனக்கு அடுத்தாப்பில் பொறுப்பாக வைக்க முடியும். நானும் ஒரு ஜெபித்து ஒரு தேர்வு செய்து வைத்தேன். அப்போது இன்னொரு வாலிபருக்கு அது மிக வருத்தமாகிவிட்டது. நான் தான் தலைவராகணும் அவர் ரொம்ப நாளாக நினச்சிருக்காரு. பதவி வெறி அவருக்குள்ளே இருந்திருக்குது. அது நிறைவேறலன்னு என்ன ஆச்சு? அவர் அந்த ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டார். நான் வெளியே இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வருவேன். ஆனால் இவர் அது வரைக்கும் அந்த ஃபெலோஷிப்பில் முக்கியமாக இருந்தார். அவர் போய் தானுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து அதில் கொஞ்சம் பேர் போய் கொஞ்ச நாள் அது நல்லா போச்சு. அதுக்கு பிறகு அவருக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை கொலை செய்கிறாங்க, எனக்கு பாதுகாவல் வேணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாதுகாவல் கேட்டு உடனே போலீஸ் அவரை பாதுகாப்புக்கு அனுப்புகிறோன்னே ஹாஸ்டல் வார்டன் அடித்து வெளியே அனுப்பி அப்படி அங்கே ஒரே குழப்பங்கள் ஏற்பட்டது. இறுதியிலே அவர் படிப்பை முடிக்காமலே ஊருக்கு திரும்பி வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவர் ஒரு நடைப்பணமாகி கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிக்காதபடி அவருடைய வாழ்க்கை பரிதாபமாகி இறுதியிலே ஒரு நாள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி பாவம் 40 வயதிலேயே மரித்து போனார். எவ்வளவோ ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டியவர்
ஊழியத்தில் ஒரு முக்கியஸ்தர், ஒரு பெரிய மனுஷனாக அவர் இருந்தார். அந்த தம்பி அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கு ஏன் என் தலைவராக வைக்கல. அது ஒரு அற்பமான காரியம். சாத்தா அந்த இதில் வஞ்சித்ததுனால அவர் அந்த ஃபெலோஷிப் விட்டு வெளியே வந்தார், நம்ம ஊழியத்தை விட்டு வெளியே வந்தார். வந்ததுனால சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் வஞ்சித்து சூறையாடி இறுதியிலே அவர் சின்ன வயதிலேயே மரித்து போனார். திருமணமும் பண்ணவில்லை, அவர் வேலைக்கும் போகவில்லை, பரிதாபமாய் போதைக்கு அடிமையாகி பரிதாபமாய் மரித்தார். இது நாளில் அவருடைய வாழ்க்கை ஒரு விலையேற பெற்ற பாடமாக இருக்குது. லோத்துடைய வாழ்க்கை ஒரு பெரிய பாடமாக இருக்குது. பொண்டாட்டில் உப்பு தூணாயிடுறாங்க, பிள்ளைகளை மிக கேவலமான பழக்கங்களை அந்த சோதோங்குமாரால் படிச்சுட்டு வந்ததுனால தகப்பனுக்கு போதை கொடுத்து அவனோடு சேர்ந்து ஒரு பயங்கரமான மோசமான சந்ததியை பெறுகிறார்கள். லோத்துடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட பூமியிலேயே இந்த பைபிள் வரலாற்றிலே லோத்துவை போல சபிக்கப்பட்ட மனிதன் ஒருவனுமே இல்லை. காரணம், ஆபிரகாம் எனப்பட்ட நீதிமானை விட்டு கர்த்தருடைய பிள்ளை விட்டு பிரிந்து வந்தது. ஆரம்பத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு இணையாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான் அந்த லோத்து. கடைசியில பார்க்கிறோம், வாழ்க்கையில் கடைசியில பார்க்க அவரை போல இந்த பூலோக வரலாற்றிலேயே சபிக்கப்பட்ட மனிதன் ஒருவனும் இல்லை. ஏன்? தேவனுடைய பிள்ளையை விட்டு பிரிந்து வந்தபடியினாலே. கர்த்தரை விட்டு பிரிந்து போவது, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்களை விட்டு பிரிந்து போவது, சபையை விட்டு பிரிந்து போவது நாச மோசங்களே ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம், நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஒரு எச்சரிப்பு சத்தத்தை நாங்கள் கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்து போகவே கூடாது, ஊழியங்களை விட்டு பிரிந்து போகவே கூடாது, சபையை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஆண்டவரே, சாத்தான் அப்படி பிரிஞ்சு போகணும்னு சொல்லி வஞ்சிக்கிறான், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குகிறான். அப்படி பிரிந்து போகும் பொழுது ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நாச மோசங்கள் ஏற்படுகிறதப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா தோத்திரம் ஐயா, என் தகப்பனே, அப்படிப்பட்ட சூழ்ச்சி வலையிலே இப்படி பிள்ளைகள் சிக்கிவிடாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவனோட பிள்ளைகளோட இருந்தாலே போதும், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கும். தகுதியே இல்லாட்டாலும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் உணர்வுள்ள இதயம் உடையவர்களாக அவர்கள் மனந்திரும்பத்தக்கதாக சூழ்நிலை உருவாக்கித்தார். இறைவா, இந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரை தோத்திரம் ஐயா, எங்களுக்கு அறிவுள்ள ஒரு இதயத்தை தந்து, ஞானமுள்ள ஒரு இதயத்தை தந்து நீர் வழி நடத்தும்படிக்கு கர்த்தாவே கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ராஜா தோத்திரம் ஐயா. ஆண்டவரை, வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்ன கொடூரமான வியாதியாக இருந்தாலும், ஆட்கொள்ளி வியாதியாக இருந்தாலும், என்ன மோசமான வியாதியாக இருந்தாலும் கர்த்தாவே நீங்கள் அதை மேற்கொண்டுட்டீங்க, அதற்காக சோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது விடுதலை தார், எப்படியாவது கர்த்தாவே நீர் உதவி செய்யும், எப்படியாவது கர்த்தாவே உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அப்பா, உடைய பிள்ளைகள் எப்படியாவது வியாதியிலிருந்து விடுதலை பெற, தூங்க முடியாதவர்கள் தூங்கட்டும், சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிடட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு வரம்ப தகப்பனே, ஒவ்வொரு நன்மையும் உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை தாரும், திருமணமாக திருமணம் தாரும், வாழ்க்கையை தாரும், சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை தாரும். பிள்ளைகள் என்ன நன்மைகளுக்காய் காத்திருக்கிறார்களோ அதை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. சாபங்கள் நீங்குவதாக, குடிப்பழக்கங்கள் நீங்குவதாக. ஏசைக்கு சித்துனா வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவுகள், கசப்புகள் குடும்பத்தில் நீங்குவதாக. ஆண்டவரே, ரெகோபாத் உண்டாவதாக. பிள்ளைகள் பழகி பெருகுவார்களாக. வயதானவர்களை விழுந்து விடாதபடி பாதுகாப்பீராக. குடிப்பழக்கங்களும் போதை பழக்கங்களும் கெட்ட வார்த்தைகளும் குடும்பங்களை விட்டு நிந்தைகளும் நீங்கி போகட்டும். அந்த சமாதானத்தின் வழி உண்டாகட்டும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரை இன்று முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விசாரங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாத்தையும் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். கர்த்தாவை, நீரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதியும். முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவரை தூக்கி எடுத்து கழுவி எடுத்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாசிரி திராட்சைப்பழ தோட்ட ஒளிகளை நேசிக்கிற நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேக மக்களை அழைத்து கொண்டு வாரும். நீர் மகிமைப்படும். செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமில்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.